நடிகவேல் எம்.ஆர். ராதா நாடகமாகவே நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற நாடகம்தான் இரத்தக்கண்ணீர். அவருடைய லொள்ளு ஜொள்ளு நக்கல் நையாண்டி எல்லாமே கலந்த ஒரு கலகலப்பான நாடகமாக இரத்தக்கண்ணீர் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அன்றன்று அரசியல் நிகழ்வுகள் என்ன, நாட்டு நடப்பு என்ன, அதையெல்லாம் தன்னுடைய நாடகத்தில் வசனமாக சேர்த்து கொண்டுதான் நடித்து பேசி வந்தார் எம்.ஆர். ராதா. பிறகு 1954 இது திரைப்படமாக உருவானது. பராசக்தி படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் தான் இந்த படத்தையும் தயாரித்தார். நடிகவேல் எம்.ஆர். ராதா, லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர், எம்.என். ராஜம் ஆகியோரின் மற்றும் சந்திரபாபு மற்றும் சிலரின் ஒப்பற்ற நடிப்பால் உருவான திரைப்படம் இது. இதில் திருவாரூர் தங்கராசுவின் உரையாடல்கள் சீர்திருத்த கருத்துக்களோடு சாட்டையடியாக வந்தன. பாடல்களை உடுமலை நாராயணகவி, பூசா கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருந்தார்கள். பாடல்களுக்கு இசை மெட்டுக்களை வழங்கியவர் நடிகரும் பாடகருமான சிதம்பரம் ஜெயராமன். இவர் யார் என்றால் கருணாநிதியின் மைத்துனர். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இது. தாசி காந்தா என்கின்ற கதாபாத்திரத்தில் விரசம் கலக்காதவாறு ரசிகர்கள் இறங்கடிக்கும்படி எம்.என். ராஜம் நடித்திருந்தார். சிறப்பான நடிப்பு. அந்த கதாபாத்திரத்தில் நயத்தக்க நாகரிகம் இல்லாத குணங்கெட்டு அலையும் ஒரு குடிமகன் தாசி வயப்பட்டு சீரழிந்து அழிவதே கதையின் பின்னணி. இந்த படத்தில் ஒரு காட்சியில் எம்.என். ராஜம் எம்.ஆர். ராதாவை காலால் எட்டி உதைக்க வேண்டும். அவர் தயங்கினார். தயங்காதே, எட்டி உதி என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி நிஜமாகவே எம்.ஆர். ராதாவை எட்டி உதைக்க அவர் உருண்டு படிக்கட்டிலிருந்து கீழே விழுவார். அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். கதையின் தொடக்கம் சிலப்பதிகாரத்து பழமைதான் என்ற போதிலும் அதுவரை யாரும் சொல்லிடாத செய்திகளை இடையிடையே இந்த படத்தில் நிறைய வந்தது. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழாத, மனைவிக்கு அந்த இன்பத்தை கொடுக்காத எம்.ஆர். ராதா சாகும் காட்சியில் அவருடைய நண்பர் எஸ்.எஸ்.ஆரை வளைத்து தன்னுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்ளும்படி கண்ணீர் மல்க கேட்டுக்கொள்வார். கணவன் இறந்த பிறகுதான் மறுமணம் என்பார்கள். கணவன் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய நண்பருக்கு தன்னுடைய மனைவியை கட்டி வைப்பார். இதுதான் ஒரு புதுமையாக செய்திருந்தார். புரட்சியாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட கணவர்களிடமிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலையாகவும் இருந்தது. நறுக்கு தெரித்த நாத்திக வாடை வீசும் வசனங்கள். சினிமாவை விட அதிகமாக தூக்கலாக இந்த படத்தில் இந்த வசனங்கள் இருந்தன. கேட்பவர்களெல்லாம் கொஞ்சம் கோபப்பட்டாலும் சிலர் புரிந்து ரசிக்கும் வகையிலும் வசனங்கள் இருந்தன. இரத்தக்கண்ணீர் படத்தின் கதை சுருக்கம். வெளிநாட்டில் இருந்து திரும்பிய கதாநாயகன் இந்திய பண்பாட்டை ஏளனமாகவும் மேல்நாட்டு நாகரிகத்தை உயர்வாகவும் கருதுகிறான். நாகரிகமற்றவள் தனது மனைவி என்று அவளை உதறி தள்ளி தாசி காந்தாதான் தனக்கு கதி என்று அவள் வீட்டிலே சென்று காலங்கழிக்கின்றான். பொருட்பெண்டீரின் பொய்மை முழக்கம், அதாவது தாசிகளின் பொய்யான தோற்றமும் மயக்கமும் பணம் இல்லாத காலத்தில்தான் தெளியும் என்பார்கள். அப்படித்தான் மோகனிடம் பணம் இல்லாத சூழ்நிலையில் அவள் புறக்கணிக்கப்படுகிறான். தொழுநோயாளியாக ஆகிவிடுகின்றான். எனவே தாசி காந்தா அவனை விரட்டி அடிக்கின்றாள். தவறுகளை உணர்கிறபடியால் மனைவியை நண்பனுக்கு மறுமணம் செய்து விதவை வாழாவெட்டி என்ற அவலட்சணங்களில் இருந்து மீட்கின்றான். பின்னர் மடிகின்றான் மோகன். இதுதான் இரத்தக்கண்ணீர் படத்தின் கதை. பழம் மரபை மீறி புது நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கு இந்த படத்தில் எம்.ஆர். ராதா பேசும் வசனங்கள் பகுத்தறிவில் நனைந்து வருகின்றன. பழமைவாதம், மூட நம்பிக்கை, பெண்ணடிமை ஆகிய கொடிகட்டி பறந்த காலத்தில் அவற்றின் செவிகளில் அறைவது போல இந்த வசனங்கள் அமைந்தன. படத்தின் தலைப்பே தனி சிறப்புதான், புதுமைதான். சர்வதேச சமூக அவலத்தை அக்குவேறு ஆணிவேராக அதற்கொரு தீர்வை தமிழ் சினிமாவில் சொல்லிய முயற்சி இந்த படம். அனைத்து
அனைத்துலக சினிமாவின் அழியாத ஆவணம் இந்த படம். படத்தின் முடிவில் விதவைக்கு ஏற்றதொரு வாழ்வு வருகிற நேரத்தில் புதிதாக வந்தவனை தாலி கட்ட முடியா வண்ணம் ஆக்குவது நமது தமிழ் சினிமாவின் போக்கு. எல்லாம் சுபமாக கூடி வருகிற வேளையில் மனைவியாக வருகிறவருக்கு தாலியின் மகிமை, தாம்பத்தியத்தின் மேன்மை எங்கிருந்தோ உதிக்கும். இரத்த கண்ணீரில் கணவன் சொல்வதை மறுக்காமல் ஏற்கிறவளாய் ரேவதி போல சீராமலும், மௌனராகம் படத்தில் சீருவது போல சீராமலும், அம்பிகா போல ஆர்ப்பரிக்காமலும், அதாவது அந்த 7 நாட்கள் படத்தில் அம்பிகா ஆர்ப்பரிப்பது போல ஆர்ப்பரிக்காமலும், விஜயகுமாரி போல இகழாமலும், அதாவது சாரதா படத்தில் விஜயகுமாரி செய்தது போல் இல்லாமல் மனைவியை ஒரு புதுமையான கதாபாத்திரமாக படைத்திருக்கின்றார்கள். மாதுவுக்கு அடிமையான இந்த சமூகம் மூட நம்பிக்கைகளை தேவையில்லாமல் தொற்று நோய் போல பின்பற்றி வருகிறதே என்பதுதான் எம்.ஆர். ராதா கதாபாத்திரத்தின் லட்சியமாக அமைந்தது. சினிமாவில் சிறந்து விளங்கிய நடிகவேல் சில காலம் நாடகத்தில் பக்கமே பிரச்சாரம் செய்து வந்தார். சினிமாக்காரர்களை திட்டியும் அரசியலை விமர்சித்தும் அந்தந்த பஞ்சாயத்து, மாவட்ட, நகராட்சி அட்டுழியங்களை அலசியும் காவல்துறையை கூட வசைப்பாடி கொண்டிருந்தார். இரத்த கண்ணீர் நாடகத்தில் அவ்வப்போது இடம்பெறும் இந்த ஏச்சும் பேச்சும் வெகுவாக பொதுமக்களை ஈர்த்தன. நாடகத்தில் மக்கள் விரும்பியதை சினிமாவில் செய்து காட்டினார். ரோடு போடுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாலேயே கருங்கல்லை போட்டுடுவானுவோ, ரோடு எங்கே எப்போ வரும்னோ தெரியாது என்பதாக குஷ்டரோகி வேடத்தில் நாட்டு நிலைமையை நகைச்சுவையுடன் புகுத்தியிருப்பார்கள். இந்த படத்திற்கு பிறகுதான் நடிகவேல் எம்.ஆர். ராதா வில்லன்களின் மார்க்கெட்டையும் காமெடியன்களின் கால்ஷீட்களையும் தமது குணச்சித்திர நடிப்பாற்றலால் தன்வசப்படுத்தினார். மக்கள், தயாரிப்பாளர்கள் அவரை தேடி வர வைத்தார். 1967 எம்ஜிஆருடன் துப்பாக்கி சண்டை நடத்தி சிறை செல்லும் வரை யாராலும் அவரை அசைக்க முடியாமல் இருந்தார். அந்த அளவுக்கு செல்வாக்கோடு இருந்தவர் எம்.ஆர். ராதா. கரகரத்த குரலை ஏற்ற தாழ்வுகளுக்கேற்ப நடிப்பில் கூட்டியும் குறைத்தும் பேசிய நெளிவு சுழிவுகளை இரத்த கண்ணீரில் அவருடைய நடிப்பில் பார்த்து மகிழலாம். ஆம், குற்றம் புரிந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், என் வாழ்க்கையில் நிம்மதி ஏது என்று எம்.ஆர். ராதா நிம்மதியில்லாமல் பேசிய வரிகளை நாம் நிம்மதியுடன் பேசி மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் நட்சத்திரம் அல்ல, நடிக்க வந்த சரித்திரம். இப்படி முனைவர் ஆர்.கே. அழகேசன் அவர்கள் எம்.ஆர். ராதாவின் நடிப்பை சிலாக்கித்திருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.